ஹாய், ஐம் டாக்டர் பிரதீப், ஆர்த்தோபெடிக் ஃபிசியோதெரப்பி. இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மூட்டு வலிக்கான ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி சேரில் உட்காந்துக்கணும். ரெண்டு கையும் இந்த மாதிரி டை கிட்ட பிளேஸ் பண்ணிவிட்டு, இப்போது உங்களோட ரைட் லெக் இருக்குதுன்னா ரைட் லெக்கை முட்டியை நேராக நீட்டிக்கணும். நீட்டிட்டு உங்களோட பாதம் இருக்குல்ல, ஸோ இந்த பாதம் கட்டை விரல் மேலே பார்த்தா மாதிரி இருக்கணும். இப்படி வச்சுட்டு ஒரு 10 செகண்ட் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு திரும்ப டவுன் பண்ணணும். அதே மாதிரி ஆல்டர்னேட் லெக், உங்களோட லெஃப்ட் லெக். ஸோ லெஃப்ட் லெக் ரைஸ் பண்ணிவிட்டு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு திரும்ப டவுன் பண்ணிடணும். இந்த மாதிரி 2 செட்டு, அதுக்கப்புறம் 10 கவுண்ட் பண்ணணும். ஸோ ஒரு காலுக்கு 10 கவுண்ட், இந்த காலுக்கு 10 கவுண்ட்டு. ஸோ அப்போனா 2 செட் பண்ணுவீங்க. இதுக்கு 20, இதுக்கு 20, 10 செகண்ட் ஹோல்டு பண்ணுவீங்க. செகண்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸ் நீங்கள் சேரில், அதாவது சேர்லேயும் உட்காரலாம், அப்படின்லாம் சோஃபா இல்லைன்னா பெட்டில். ஸோ அந்த மாதிரி எட்ஜில் நீங்கள் உட்காந்துட்டு என்ன பண்ணலான்னா, ஸோ இந்த மாதிரி ஸ்மால் பில்லோ ஆர் அப்படி இல்லைன்னா ஸ்மால் பில்லோ இல்லைன்னா நீங்கள் ஒரு பிளாங்கெட்டு, பெரிய பிளாங்கெட் எடுத்துகிட்டு அதை ரோல் பண்ணிவிட்டு கரெக்டாக இது உங்கள் காலுக்கு நடுவில், இன்பிட்வீன் இந்த முட்டிக்கு நடுவில் இப்படி ப்ளேஸ் பண்ணிடணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களோட முட்டியை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே உங்களோட முட்டியை நீங்கள் மேலே தூக்கணும். தூக்கிட்டு பொறுமையாக இருக்கணும். ஸோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு திரும்ப தூக்கிட்டு டவுன் பண்ணணும். அதே மாதிரி இந்த காலுக்கு முடித்தோடனே திரும்ப உங்களோட லெஃப்ட் லெக் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப் பண்ணிவிட்டு டவுன். ஸோ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப் பண்ணிவிட்டு டவுன். இதுவும் 2 into 10. தேர்ட் எக்ஸசைஸ் பார்ப்போம். இந்த எக்ஸசைஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி உக்காந்துட்டும் பண்ணலாம், அப்படின்னா படுத்துட்டும் பண்ணலாம். நம்ம ரெண்டுமே எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வேரியேஷன் எப்படி பண்ணலான்னா, இந்த மாதிரி பில்லோவோ அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட டவல் பிளாங்கெட் அதை ரோல் பண்ணி இந்த மாதிரி முட்டி கீழே நீங்கள் இப்படி வைக்கிற மாதிரி இருக்கும். வச்சுட்டு ஸோ இந்த கையை லைட்டாக இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்கள் முட்டி பின்னாடி வச்சுருக்கீங்களே பில்லோவை, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் முட்டியை வச்சு இந்த மாதிரி கீழே பில்லோவை அமர்த்தணும். ஸோ இந்த மாதிரி பண்ண சொல்ல உங்களோட கால் பாதம் மேலே தூக்கும். ஸோ இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ இது 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு டவுன். ஸோ திரும்ப ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு டவுன். இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு காலுக்கும் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவுமே 2 into 10 செகண்ட் ஹோல்ட். செகண்ட் வேரியேஷன் எப்படி பண்ணலான்னா, ஸோ இந்த மாதிரி பில்லோ பிளாங்கெட் எடுத்துகிட்டு என்ன பண்ணலான்னா, படுத்துக்கோங்க. படுத்துட்டு இந்த பில்லோ எடுத்துகிட்டு சேம் இந்த மாதிரி முட்டி கீழே வச்சுருங்க. வச்சுட்டு ஸோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப், அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு 10 செகண்ட் ஹோல்ட், தென் டவுன். ஸோ திரும்ப ஸ்டார்ட் பண்ண சொல்ல ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப். நீங்கள் இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களோட கால் மேலே லிஃப்ட் ஆகும். அப்படி பண்ணுறீங்கன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு டவுன். ஃபோர்த் எக்ஸசைஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கவுச்சோ இல்லைன்னா பெட்டோ இருந்ததுன்னா ஸோ உக்காந்துட்டு படுத்துக்கோங்க. படுத்துட்டு இது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட கால், இந்த காலை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் மேலே ரைஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ரைஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு தென் டவுன். ஸோ அதே மாதிரி ஆல்டர்னேட் லெக். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 அப் பண்ணிவிட்டு டவுன். ஸோ இந்த மாதிரி ரெண்டு காலுமே பண்ணணும். 2 into 10 செகண்ட் ஹோல்ட். ஃபிஃப்த் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் நீங்கள் இந்த மாதிரி சீட்டட் பொசிஷனில் உக்காந்துக்கணும். உக்காந்துட்டு இப்போது உங்களோட லெக் இருக்குங்களே, ஸோ இந்த லெக்கை ஜஸ்ட் இந்த மாதிரி அப்வர்டாக ரைஸ் பண்ணிவிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக டவுன் பண்ணணும். ஸோ அதே மாதிரி உங்கள் ஆல்டர்னேட் லெக்கும் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த குவாட்ராப்ஸ் மசில், ஃப்ரண்ட் டையில் இருக்க மசில்ஸ்லாம் நல்லாவே கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ அந்த மசில் நீங்கள் இப்படி லிஃப்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க சொல்ல இந்த மசில்ஸ் நல்லா கான்ட்ராக்ட் ஆகும். அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சிக்ஸ்த் எக்ஸசைஸ் இது பார்த்தீங்கன்னா காஃப் ரைஸை. நம்ம இந்த மாதிரி சீட்டட் பொசிஷனில் உட்காந்துட்டு உங்கள் ஹேண்ட் எடுத்து டை கிட்ட இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ
பொறுமையாக இந்த மாதிரி நீங்கள் ஈல ரைஸ் பண்ணணும் அப்வர்டில். ஸோ தென் ஸ்லோலி டவுன். ஸோ அப் டவுன். இந்த மூவ்மெண்ட் பண்ண சொல்ல உங்களோட காஃப் மசில் வந்து நல்லாவே வந்து பம்ப் ஆகும். இப்போ பார்த்த எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட பெயினும் வந்து கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகும், உங்கள் மசிலோட ஸ்ட்ரென்த்துமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும். ஸோ நான் இந்த எக்ஸசைஸோட நேமு, தென் வந்து இதோட எத்தனை செட் வந்து நீங்கள் பண்ணணும், தென் எத்தனை ரெப்பிட்டேஷன் பண்ணணும், தென் எவ்வளோ செகண்ட்ஸ் வந்து அந்த எக்ஸசைஸை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்றேன். உங்களுக்கு இது போல் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும், அதாவது வேறு ஏதாவது உங்களுக்கு பெயின் இருக்குது, எக்ஸசைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து எனக்கு பின் பண்ணுங்கள். நம்ம அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டுக்கான எக்ஸசைஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.